guys, welcome back to our YouTube channel. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா pharm 4th செமஸ்டரில் pharmacology அதில் யூனிட் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னா pharmacology of drug acting in the peripheral nervous system, then organization and functions of PNS, neurohumoral transmission, code transmitters and the classifications of neurotransmitters, parasympathomimetics, parasympatholytics, sympathomimetics, sympatholytics. இதுதான் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் நியூரோமஸ்குலர் பிளாக்கிங் ஏஜென்ட், skeletal muscle relaxant, local anesthetics and drug used in the myasthenia gravis and glaucoma வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போது இது வரைக்கும் நான் கவர் பண்ணுறேன். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்திங்க அப்படின்னா pharmacology of drug acting in peripheral nervous system. பெரிப்ரல் நர்வஸ் சிஸ்டம்னாலே நம்மளுக்கு மொத்தம் 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் அனதர் ஒன் இஸ் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்துக்கும் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ப்ரீ கேங்லியானிக் நியூரான் வந்து சின்னதாக இருக்கும் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமில் ப்ரீ கேங்லியானிக் நியூரான் வந்து பெருசாக இருக்கும். தென் இதில் வந்து இங்கே கேங்லியானிக் டிரான்ஸ்மிட்டராக வந்து அசிடைல்கோலின் இருக்கும், இங்கே வந்து நிக்கோட்டினிக் ரிசெப்டராக வந்து அசிடைல்கோலின் இருக்கும். தென் இதில் போஸ்ட் கேங்லியானிக் நியூரான் வந்து லாங்காக இருக்கும், இதில் போஸ்ட் கேங்லியானிக் நியூரான் வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஓகேவா? அண்ட் இங்கே வந்து நியூரோ எஃபெக்டர் டிரான்ஸ்மிட்டராக வந்து நார்எபினெஃப்ரின் வந்து இருக்கும், இந்த இடத்துல அசிடைல்கோலின் வந்து இருக்கும். இது வந்து அட்ரினர்ஜிக் ரிசெப்டரில் பைண்ட் ஆகும் அண்ட் இது வந்து மஸ்கர்னிக் ரிசெப்டரில் வந்து பைண்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்தது டிஃப்ரென்ஸ் அண்ட் இங்கே நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இப்போது ப்ரீ கேங்லியானிக் நியூரான், இந்த ப்ரீ கேங்லியானிக் நியூரான் இருக்கு இல்லையா, அதில் சோமா வந்து நம்ம எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா பிரெயின் ஸ்டெம் ஆர் சாக்ரலில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அண்ட் போஸ்ட் கேங்லியானிக் நியூரானில் வந்து சோமா வந்து டார்கெட் ஆர்கனுக்கு பக்கத்தில் இருக்கும். அண்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டராக இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அசிடைல்கோலின் ஆர் நைட்ரிக் ஆசிட் வந்து எடுத்துக்கிறோம். இங்கே டார்கெட் ஆர்கன் என்ன அப்படின்னா ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் ஆக்டிவேட்டட். ஓகேவா? தென் இங்கே சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரீ கேங்லியானிக் நியூரானில் சோமா வந்து எங்கே இருக்குன்னா ஸ்பைனில் இருக்கும். நம்ம ஸ்பைனல் கார்ட் இந்த ரெண்டுமே வந்து வேறு. ஸோ இந்த சோமா அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்பைனில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் போஸ்ட் கேங்லியானிக் நியூரானில் வந்து soma is in the sympathetic ganglion located next to the spine. ஸ்பைனுக்கு அடுத்ததாக இருக்கும். ஓகேவா? தென் இதில் ரிலீஸ் ஆகிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்ன அப்படின்னா நார்எபினெஃப்ரின், இங்கே வந்து அசிடைல்கோலின், இந்த இடத்துல நார்எபினெஃப்ரின் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேவா? தென் இதில் டார்கெட் செல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஓகேவா? இப்போது நம்ம பெரிப்ரல் நர்வஸ் சிஸ்டமில் சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் பற்றி பார்த்தோம். ஓகேவா? இப்போது இதோட ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம், சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக் 2 கிளாஸிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு ஹார்ட், இதில் வந்து ஒரு ஆர்கனாக இருக்குது, நம்ம வந்து 4 இல்லை 5 ஆர்கன் மட்டும் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு எழுதுனா போதும். ஸோ ஹார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமில் ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் கான்ட்ராக்ஷனோட ஃபோர்ஸ் வந்து அதிகமாகும். இதே பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமில் வந்து ரெண்டுமே கம்மியாகும், ஹார்ட் ரேட்டும் கம்மியாகும் அண்ட் கான்ட்ராக்ஷனும் வந்து கம்மியாகும். ஓகேவா? தென் இங்கே பிளட் வெசல் வந்து கான்ட்ராக்ட் ஆகும் அண்ட் இங்கே பிளட் வெசல் வந்து எந்த எஃபெக்ட்டுமே கொடுக்காது. ஓகேவா? ஸோ லங்ஸில் வந்து என்ன ஆகுனா பிரான்ச்சோ டைலேஷன், இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், ஹார்ட்டில் கான்ட்ராக்ட் ஆகுது, இங்கே வந்து டைலேஷன் வந்து நடக்கும். ஓகேவா? இங்கே லங்ஸில் வந்து பிரான்ச்சோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடக்கும். அண்ட் ஜிஐடியில் வந்து மொட்டிலிட்டி கம்மியாக இருக்கும் அண்ட் செக்ரீஷனும் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் இதே பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமில் மொட்டிலிட்டி அண்ட் செக்ரீஷன் ரெண்டுமே வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது பாராசிம்பத்தோமைமெட்டிக்ஸ் அண்ட் பாராசிம்பத்தோலைட்டிக். பாராசிம்பத்தோமைமெட்டிக்ஸை இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கொலினர்ஜிக் அகோனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பாராசிம்பத்தோலைட்டிக் வந்து ஆன்டி கொலினர்ஜிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பாராசிம்பத்தோமைமெட்டிக்ஸ் அப்படின்னா இங்கே வந்து மிமிக் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஒரு ட்ரக்கு வந்து பண்ணும். ஓகேவா? இங்கே வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டராக அசிடைல்கோலின் வந்து இருக்குது. நம்ம எடுத்துக்கிற ட்ரக்கு வந்து அசிடைல்கோலினோட ஆக்டிவிட்டியை அப்படியே பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து பாராசிம்பத்தோமைமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாராசிம்பத்தோலைட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே ஸ்டிமுலேட் ஆகுது இல்லையா அசிடைல்கோலின், இந்த அசிடைல்கோலினோட ஸ்டிமுலேஷனை வந்து ஸ்டாப் பண்ணும். ஆன்டகோனிஸ்ட் தட் எஃபெக்ட் த பாராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன். ஓகேவா? இதுதான் வந்து
சிம்பத்தோமைமெட்டிக் அண்ட் சிம்பத்தோலைட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னு இருக்கும். இங்கே பாருங்கள், கொலினர்ஜிக் அகோனிஸ்ட். இந்த கொலினர்ஜிக் அகோனிஸ்ட் இருக்கு இல்லையா, அது என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா கொலினெஸ்டர்ஸ் அண்ட் ஆல்கலாய்ட் மொத்தம் ரெண்டாக வந்து டிவைட் ஆகிருக்கு. கொலினெஸ்டர்ஸ் என்னென்ன பார்த்தோன்னா அசிட்டைல் கோலின், மெத்தாகோலின், கார்பகால், பெத்தனிகால். ஓகேவா, அசிட்டைல் கோலின், மெத்தாகோலின், கார்பகால், பெத்தனிகால். இதே ஆல்கலாய்டில் வந்து மஸ்கரின், பிலோகார்பின், தென் அரிகோலின். மஸ்கரின், பிலோகார்பின், அரிகோலின். நம்ம கொஸ்டின்ஸில் வந்து ரைட் அபவுட் த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கொலினர்ஜிக் அகோனிஸ்ட் அப்படின்னு கேட்டால் இந்த கிளாசிஃபிகேஷன் ரெண்டுத்தையும் எழுதி இந்த ஒரு ட்ரக்கையும் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆஃப் கொலினர்ஜிக் நியூரான். இங்கே வந்து நம்ம கொலினர்ஜிக் கொலினர்ஜிக் அப்படின்னாலே நம்ம எடுத்துக்க போகிறது வந்து என்ன அப்படின்னா அசிட்டைல் கோலின். ஓகேவா, அசிட்டைல் கோலின் தான் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல எப்படி அசிட்டைல் கோலின் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோலின், நம்ம நியூரானுக்கு வெளியே உள்ள கோலின் வந்து நியூரானுக்குள்ளே வருது. ஓகேவா, இந்த அசிட்டைல் கோலின் வந்து உள்ளே வருது. அசிட்டைல் கோஎன்சைமாக வந்து வெளியே இருக்கும். அண்ட் இது வந்து கொலின் கூட சேர்ந்து அசிட்டைல் கோலினாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேவா, தென் இந்த அசிட்டைல் கோலின் வந்து இந்த சினாப்டிக் வெசிக்கல்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து சினாப்டிக் வெசிக்கல்ஸ் எல்லா நியூரான்ஸ்லேயும் வந்து இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த சினாப்டிக் வெசிக்கல்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிக்கும். ஓகேவா, ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த சினாப்டிக் வெசிக்கல்ஸ்லேருந்து இந்த அசிட்டைல் கோலின் வந்து வெளியே வரும். ஓகேவா, வெளியே வந்து இந்த ப்ரீ சினாப்டிக் ரிசெப்டாரில் வந்து பைண்ட் ஆகும். தென் போஸ்ட் சினாப்டிக் ரிசெப்டாரில் வந்து பைண்ட் ஆகும். இங்கே வந்து நம்ம போஸ்ட் சினாப்டிக் நியூரான் அப்படின்னா எந்த இடத்துல நமக்கு ஒரு சைட் ஆஃப் ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னு இருக்கோம் அந்த இடத்துல உள்ள நியூரானோட ரிசெப்டார் கூட இந்த அசிட்டைல் கோலின் வந்து பைண்ட் ஆகும். ஓகேவா, பைண்ட் ஆகிட்டு இதில் உள்ள எக்ஸஸ் அசிட்டைல் கோலின் இருக்கு இல்லையா, அது வந்து அசிட்டேட்டாகவும் கோலினாகவும் பிரிஞ்சிடும். இந்த கோலின் தான் வந்து திருப்பி நியூரானுக்கு வெளியே போய் வேற ஒரு நியூரான் கூட இது வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேவா, இதுதான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆஃப் கொலினர்ஜிக் நியூரான். ஓகேவா, இப்போ பாருங்கள் சிந்தசிஸ் ஆஃப் அசிட்டைல் கோலின். இப்போ நான் முன்னாடி சொன்னேன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கோலின் வந்து உள்ளே வருது. அது வந்து அசிட்டைல் கோஎன்சைம் மூலமாக அசிட்டைல் கோலினாக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதே தான் இங்கே பாருங்கள், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கோலின் இஸ் இன்ஹிபிட்டட் பை ஹெமிகோலினியம் அப்டேக் இன்டு த ஸ்டோரேஜ் வெசிக்கல்ஸில் போய் ஸ்டோர் ஆகிக்குது. அண்ட் அசிட்டைல் கோலின் இஸ் ப்ரொடெக்டட் பை த டீஜென்ரேஷன் ஆஃப் வெசிக்கல்ஸ். இது வந்து இந்த அசிட்டைல் கோலின் வந்து அந்த ஸ்டோரேஜ் வெசிக்கல்ஸ்குள்ளே ஸ்டோர் ஆகுது. ஸ்டோர் ஆகிட்டு என்ன ஆகும் அப்படின்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டராக வந்து ரிலீஸ் ஆகிட்டு ரிசெப்டார் கூட பைண்ட் ஆகிட்டு இப்போ இங்கே வந்து பைண்ட் ஆகிடுச்சா, இங்கே பைண்ட் ஆனதுக்கப்புறம் இது வந்து டீஜென்ரேட் ஆகும். மீன்ஸ் இந்த அசிட்டைல் கோலின் வந்து அசிட்டேட்டாக தனியாகவும் கொலினாக தனியாகவும் பிரிஞ்சு போகும். அதுதான் டீஜென்ரேஷன் ஆஃப் அசிட்டைல் கோலின். டீஜென்ரேஷன் ஆகிக்குது. தென் ரீசைக்ளிங் ஆஃப் கோலின். எகெயின் அந்த கோலின் வந்து திருப்பி இன்னொரு நியூரான் கூட வந்து போய் பைண்ட் ஆகும். ஓகேவா, இப்போ பாருங்கள் அசிட்டைல் கோலின் சினாப்டிக். இது வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் அசிட்டைல் கோலின். இப்போ பாருங்கள், இங்கே வந்து ஒரு ஆக்சன் டெர்மினல் 2 நியூரான் இருக்குது. 2 நியூரானில் இது வந்து ஆக்சன் டெர்மினல், இங்கே வந்து சினாப்டிக் வெசிக்கல்ஸ். இந்த சினாப்டிக் வெசிக்கல்ஸில் இருந்தால் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து டென்ட்ரைட்ஸ்க்கு போகும். மீன்ஸ் அனதர் நியூரானோட டென்ட்ரைட்ஸ்க்கு வந்து போகும். இது வந்து ப்ரீ சினாப்டிக் நியூரான் அண்ட் இதுதான் வந்து போஸ்ட் சினாப்டிக் நியூரான். இந்த கேப் தான் வந்து நம்மளுக்கு சினாப்டிக் வெசிக்கல்ஸ். ஓகேவா, சினாப்டிக் கிளெஃப்ட். ஓகேவா, இங்கே வந்து போகும். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த அசிட்டைல் கோலின் இருக்கு இல்லையா, இப்போ வந்து இங்கே டிரான்ஸ்மிட்டர் நியூரான் வந்து இருக்குது. இது வந்து டிரான்ஸ்மிட்டர் நியூரான். அசிட்டைல் கோலின் வந்து இங்கே போகும், இங்கே ரிசெப்டார் இருக்குது, இங்கே வந்து பைண்ட் ஆகும். திருப்பி பேலன்ஸ் உள்ளது வந்து டீஜென்ரேட் ஆகும் இல்லையா, அந்த பேலன்ஸ் உள்ள அசிட்டைல் கோலினை அசிட்டேட்டாகவும் கோலினாவும் வந்து டீஜென்ரேட் பண்ணுற என்சைம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அசிட்டைல் கோலினெஸ்டரேஸ். அசிட்டைல் கோலினை ஏசிஹெச்சை வந்து டீஜென்ரேட் பண்ணுறதுன்னா இந்த அசிட்டைல் கோலினெஸ்டரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் தான். ஓகேவா, இப்போ நம்ம பார்க்க போகிறது கொலினோமைமெட்டிக்ஸ் மீன்ஸ் பாராசிம்பத்தோமைமெட்டிக்ஸ் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே பேசிக். அது எப்படி வந்து அசிட்டைல் கோலின் ப்ரொடியூஸ் ஆகுது, அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்போ வந்து இதில் என்ன மாதிரி ட்ரக்லாம் வந்து இதுக்குள்ளே ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கொலினோமைமெட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா the drug which produces the similar activity that produce and act similar to that of acetylcholine. அசிட்டைல்கோலினோட ஆக்டிவிட்டியை அப்படியே பண்ணுச்சு அப்படின்னா அதான் வந்து கொலினோசிம்பத்தோமைமெட்டிக்ஸ். ஓகேவா, இது வந்து போத் டைரெக்டாகவும் பண்ணலாம் ஆர் இன்டைரக்டாகவும் பண்ணலாம். ஓகேவா, மீன்ஸ் அந்த இப்போ ஒரு கொலினர்ஜிக் ரிசெப்டார் வந்து இருக்குது. இங்கே வந்து ஒரு ரிசெப்டார் இருக்குது.
இது வந்து ஒரு ட்ரக் வருது. இந்த ட்ரக் வந்து டைரெக்டாக வந்து இது கூட பைண்ட் ஆகி ஒரு ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லை பைண்ட் ஆகாமல் கூட ஒரு ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டைரக்ட்லி ஆக்டிங் கோலினர்ஜிக் அகோனிஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு the agents are broadly classified into two groups-ஆக இருக்குது. ஒன்று வந்து கொலின் எஸ்டர்ஸ், இன்னும் வந்து ஆல்கலாய்ட்ஸ். ஒன்று கொலின் எஸ்டர்ஸ், இன்னும் வந்து ஆல்கலாய்ட்ஸ். இந்த கொலின் எஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து அசிட்டில் கோலின். ஓகேவா? இது வந்து சிந்தட்டிக் எஸ்டர்ஸ் ஆஃப் கோலின் சச் as கார்பகால் அண்ட் பெத்தனகால். இந்த அசிட்டில் கோலின் கூட கார்பகால் அண்ட் பெத்தனகால் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? தென் நேச்சுரலி அக்கரிங் ஆல்கலாய்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னா பிலோகார்பன் வந்து இருக்குது. பிலோகார்பன் நம்ம மோஸ்ட்லி நம்ம எடுத்துக்கிறது வந்து இந்த கொலின் எஸ்டர்ஸ் தான் வந்து எடுத்துக்குவோம். இஃப் இட் இஸ் நாட் நம்ம செகண்டரி குரூப்பாக தான் வந்து இந்த பிலோகார்பன் வந்து எடுத்துக்குவோம். இந்த எல்லா டைரக்ட் ஆக்டிங் கொலினர்ஜிக் ட்ரக் வந்து அசிட்டில் கோலினை விட லாங்கர் டியூரேஷனாக வந்து பண்ணும். மீன்ஸ் அதோட எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? சம் ஆஃப் த மோஸ்ட் தெரப்யூட்டிக் ட்ரக்ஸ் சச் as பிலோகார்பன் அண்ட் பெத்தனிகால் பைண்ட் டு த மஸ்கர்னிக் ரிசெப்டார்ஸ். இப்போது நம்ம இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா மஸ்கர்னிக் ரிசெப்டாரில் கூட பைண்ட் ஆகும். ஸோ இட் இஸ் சம்டைம்ஸ் கால்ட் அஸ் அ மஸ்கர்னிக் ட்ரக் அப்படின்னு சொல்லுவோம் இதை. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அசிட்டில் கோலின். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, கொலின் எஸ்டர்ஸும் ஆல்கலாய்ட்ஸ் இந்த ஒரு கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கொலினர்ஜிக் அகோனிஸ்ட் கேட்டால் இதை எழுதிட்டு அண்ட் இதை பற்றி தனித்தனியாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அசிட்டில் கோலின். அசிட்டில் கோலின் இட் இஸ் மேட் அப் ஆஃப் குவாட்டினரி அமோனியம் காம்பவுண்ட். ஓகேவா? அண்ட் இது வந்து மெம்பரைனுக்குள்ளே டைரெக்டாக பெனிட்ரேட் ஆகாது. ஸோ இட் கேன் டூ மோர் மஸ்கர்னிக் அண்ட் நிக்கோட்டினிக் ஆக்டிவிட்டீஸ். இதோட ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஹார்ட் ரேட்டு அண்ட் கார்டியாக் அவுட்புட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணும் அண்ட் பிளட் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணும். ஓகேவா? இதே பெத்தனிகால் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஸ்ட்ரக்சர்லி வந்து அசிட்டில் கோலினுக்கு ரிலேட்டடாக வந்து இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா இங்கே இந்த அசிட்டில் கோலினில் அசிட்டேட் இருக்கு இல்லையா, அது வந்து கார்பமேட் மூலமாக வந்து ரிப்ளேஸ் ஆகிடும் அண்ட் கோலின் வந்து மெத்தில் மூலமாக வந்து ரிப்ளேஸ் ஆகிடும். ஓகேவா? அண்ட் இட் இஸ் நாட் ஹைட்ரலைஸ்டு பை அசிட்டில் கோலின் எஸ்டரேஸ். இப்போது அசிட்டில் கோலின் வந்து இந்த அசிட்டில் கோலின் எஸ்டரேஸ் மூலமாக நம்ம டீஜென்ரேட் பண்ணலாம். ஆனால் இது வந்து நம்ம அப்படி பண்ண முடியாது. ஓகேவா? ஆல்தோ இட் இஸ் இன்ஆக்டிவேட்டட் த்ரூ ஹைட்ரலைசிஸ் பை அதர் எஸ்டரேஸ். இந்த அசிட்டில் கோலின் எஸ்டரேஸ் எடுத்து இது வந்து இன்ஆக்டிவேட் பண்ண முடியாது. பட் வேறு ஏதாவது எஸ்டரேஸ் எடுத்து இதை வந்து இன்ஆக்டிவேட் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் இதில் வந்து நிக்கோட்டினிக் ஆக்ஷன் கிடையாது, ஒன்லி மஸ்கர்னிக் ஆக்டிவிட்டி தான் வந்து இருக்கும். ஓகேவா? அண்ட் இதோட ஆக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மசில்குள்ளே டைரெக்டாக வந்து ஸ்டிமுலேட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கார்பகால் அப்படிங்கிறது வந்து இது போத் மஸ்கர்னிக் அண்ட் நிக்கோட்டினிக் ஆக்டிவிட்டியை பண்ணும். லைக் பெத்தனிகால், கார்பகால் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் அன் எஸ்டர்ஸ் ஆஃப் கார்பமிக் ஆசிட் அண்ட் சப்ஸ்ட்ரேட் ஆஃப் அசிட்டில் கோலின் எஸ்டரேஸ். இல்லை அதிகமாக இருக்கிறது வந்து இந்த எஸ்டர்ஸ் ஆஃப் கார்பமிக் ஆசிட் தான், பட் கம்மியாக இருக்கிறது வந்து அசிட்டில் கோலின் எஸ்டரேஸ். இதோட ஆக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்லையும் வந்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டமில் வந்து அதிகம் எஃபெக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அட்ரினல் மெடியூலாவில் இருக்கிற எப்பினெஃப்ரினோட ஸ்டிமுலேஷனை வந்து அதிகப்படுத்தும். ஓகேவா? பை இட்ஸ் மஸ்கர்னிக் ஆக்ஷன் நிக்கோட்டினிக் ஆக்ஷன். தென் பிலோகார்பன் அப்படிங்கிறது வந்து நான் சொன்ன ஆல்கலாய்ட். இது வந்து ஒரு ஆல்கலாய்ட். இட் இஸ் மேட் அப் ஆஃப் டெர்ஷரி அமைன் அண்ட் இட் இஸ் ஸ்டேபிள் டு ஹைட்ரலைசிஸ் பை அசிட்டில் கோலின் எஸ்டரேஸ். இந்த அசிட்டில் கோலின் எஸ்டரேஸ் மூலமாக ஹைட்ரலைஸ் பண்ணாலும் இது வந்து ஹைட்ரலைஸ் ஆகாது. கம்பேர் டு அசிட்டில் கோலின் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ் இது வந்து லெஸ் பொட்டன்ட்டாக வந்து இருக்கும், பட் அன்சார்ஜாக இருக்கும் அண்ட் சிஎன்எஸில் வந்து பெனிட்ரேட் ஆகக்கூடியதாக வந்து இருக்கும். தென் இதில் பாருங்கள் இதோட ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஸ்டிமுலேட்டராக வந்துருக்கும். எதுக்கு அப்படின்னா நம்ம ஸ்வெட்டு டியர்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். அண்ட் இது வந்து நம்ம ஜெரோஸ்டோமா பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து சலைவா செக்ரீஷனுக்கு வந்து யூஸ் ஆகும். ஜெரஸ்டோமா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம சலைவா செக்ரீஷனே சுத்தமாக இல்லாமல் இருக்கிறதா வந்து ஜெரஸ்டோமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்க்கு வந்து சலைவேஷன் நடக்கிறதுக்காக வந்து இந்த ட்ரக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஆன்டிகொலின் எஸ்டரேஸ்னால் நம்ம அசிட்டில் கோலினை வந்து ஹைட்ரலைஸ் பண்ணுறதை தடுக்கிறது தான் வந்து ஆன்டிகொலின் எஸ்டரேஸ். இதில் வந்து மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ரிவர்சிபிள், இன்னொன்று வந்து இரிவர்சிபிள். ஃபஸ்ட்டு ரிவர்சிபிளோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு நியூரான் இருக்குது, இந்த இடத்துல இன்னொரு நியூரான் இருக்குது. சினாப்டிக் வெசிக்கல்ஸில் வந்து நம்ம அசிட்டில் கோலின் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த அசிட்டில் கோலின் ரிலீஸ் ஆகிறப்போ இங்கே போய் பைண்ட் ஆகும். ஓகேவா? இது பைண்ட் ஆகிறதுக்குள்ளேயே
இங்கே ஒரு நியோஸ்டிக்மைன் அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்கு இல்லையா, அந்த ட்ரக்கு வந்து இது கூட போய் பைண்ட் ஆகி இதை பைண்ட் ஆகிறத தடுக்கும். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து ஆன்டிகோலினெஸ்டரேஸ் ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்கிறோம். இதே ஆன்டிகோலினெஸ்டரேஸ் இர்ரிவர்சிபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் நிறையா சிந்தட்டிக் ஆர்கானோ பாஸ்பேட் காம்பவுண்ட் வந்து எடுத்துக்கணும். அது வந்து இந்த அசிடைல் கோலினெஸ்டரேஸ் இருக்கு இல்லையா, இது என்ன சொன்னேன், அசிடைல் கோலினை டீஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது கூட போய் பைண்ட் ஆகிக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஆன்டிகோலினெஸ்டரேஸ் இர்ரிவர்சிபிள். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா எக்கோத்தியோஃபேட். ஓகேவா. இது வந்து ஒரு ஆர்கானோ பாஸ்பேட். ஓகேவா. அது வந்து நம்ம அசிடைல் கோலினெஸ்டரேஸ் கூட வந்து பைண்ட் ஆகி OH குரூப்பை வந்து ஆக்டிவ் சைட்டாக வந்து மாற்றிடும். ஓகேவா. ஆக்டிவ் சைட்டாக மாற்றினுச்சு அப்படின்னா அந்த என்சைம் இருக்கு இல்லையா, அசிடைல் கோலின் என்சைம் இருக்கு இல்லையா, அந்த என்சைம் வந்து பெர்மனெண்ட்டாக இன்ஆக்டிவேட்டை வந்து ஆகிடும். ஓகேவா. இன்ஆக்டிவேட் ஆகிட்டா அந்த இடத்துல வந்து நமக்கு எந்த ஒரு ரிசெப்டார் பைண்டும் வந்து நடக்காமல் வந்து அது நடக்காமல் அங்கே ஒர்க் ஆகும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாராசிம்பத்தோலைட்டிக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாராசிம்பத்தோலைட்டிக்ஸ்னால் என்ன, நம்ம ஒரு அசிடைல் கோலினோட ஆக்ஷனை பிளாக் பண்ணுற ட்ரக் தான் வந்து பாராசிம்பத்தோலைட்டிக்ஸ். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கோலினர்ஜிக் பிளாக்கிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆன்டி மஸ்கரினிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதோட கிளாசிஃபிகேஷன் பாருங்கள், நேச்சுரல் ஆல்கலாய்டு, செமி சிந்தட்டிக் டெரிவேட்டிவ், சிந்தட்டிக் காம்பவுண்ட். இந்த நேச்சுரல் ஆல்கலாய்டில் அட்ரோபின் அண்ட் ஸ்கோப்போலமின் வந்து இருக்கும். சிந்தட்டிக் டெரிவேட்டிவில் ஹோமோட்ரோபின் அண்ட் ப்ராட்ரோபியம் புரோமைடு வந்து இருக்கும். தென் சிந்தட்டிக் காம்பவுண்டில் வந்து மைட்ரியாட்டிக், வாசியோ செலக்டிவ், ஆன்டி பர்கின்சன், ஆன்டி செக்ரிட்டிவ், ஆன்டிஸ்பாஸ்மோடிக்ஸ் வந்து இருக்கும். இதில் மைட்ரியாட்டில் வந்து ட்ரோபிகமைடு அண்ட் வாசோ செலக்டிவில் வந்து ஆக்சிபியூட்டைனின் அண்டு ஃப்ளோவோக்சேட், அண்ட் ஆன்டி பர்கின்சனில் வந்து பைப்ரிடன் அண்ட் ப்ரோசைக்ளிடன். தென் ஆன்டி செக்ரிட்டரி ஆன்டி ஸ்பாஸ்மோடிக்ஸில் வந்து குவாட்ரேட்டிக் காம்பவுண்ட் டெர்ஷரி அமைன் வந்திருக்கும். குவாட்ரேட்டிக்கில் வந்து கிளிடீனியம் அண்ட் கிளைகோபோரோலேட் வந்திருக்கும். அண்ட் இதில் வந்து டைசைக்ளோமைனும் வேலிதமேட்டும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா. தென் இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பாருங்கள். இந்த இடத்துல அசிடைல் கோலின் வந்து இருக்குது. இந்த அசிடைல் கோலின் போய் இது கூட பைண்ட் ஆகும். ஆனால் இந்த அட்ரோபின் ஆர் ஸ்கோப்போமின், இந்த ஆன்டி கொலினர்ஜிக் ஏஜென்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இது கூட பைண்ட் ஆகிறத தடுத்து விடும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். மஸ்கர்னிக் ஆன்டகோனிஸ்ட் வந்து ப்ரிவென்ட் த எஃபெக்ட் ஆஃப் அசிடைல் கோலின் பை பிளாக்கிங் இட் வித் பைண்டிங் டு த மஸ்கர்னிக் ரிசெப்டர். அந்த மஸ்கர்னிக் ரிசெப்டர் கூட பைண்ட் ஆகிறத தடுக்கும். அந்த எஃபெக்டா செல் அது பாராசிம்பத்திக் நியூரோ எஃபெக்டா ஜங்ஷன்ஸ் இன் பெரிஃபரல் கேங்லியா அண்ட் இன் த CNS. அண்ட் இது வந்து ஒரு காம்படிட்டாக வந்து ஒர்க் ஆகும். இது போய் பைண்ட் ஆகுதா அப்படிங்கிற காம்படிஷன் வந்து இருக்கும். அண்ட் மோஸ்ட் கிளினிக்கலி அவைலபிள் மஸ்கர்னிக் ஆன்டகோனிஸ்டாக நான் செலக்டிவாக வந்து இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் நம்ம பார்க்க போகிறது தான் வந்து அட்ரோபின் அண்ட் இதோட ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராமினென்ட் எஃபெக்ட் ஆஃப் அட்ரோபின் என்னன்னா டாச்சிகார்டியா. இட் இஸ் டியூ டு த பிளாக்கேஜ் ஆஃப் M2 receptor மஸ்கர்னிக் ரிசெப்டார். ஓகேவா. on essay note through which the vagal tone increases the heart rate. நம்ம வந்து அட்ரோபின் லோ டோசேஜில் கொடுக்குறப்போ இது வந்து ஸ்லோயிங் ஆஃப் த ஹார்ட் ரேட்டை கம்மி பண்ணும். ஓகேவா. அண்ட் அதிக ரேட்டில் கொடுக்குறப்போ ஹார்ட் பீட்டை வந்து அதிகப்படுத்தும். ஓகேவா. அட்ரோபின்ஸ் ஆர் லைக் த ட்ரக் ஆன்டகோனிஸ்ட் டு ஃபால் இன் த பிபி பட் காசஸ் கோலின் எஸ்டர்ஸை வந்து காஸ்ட் பை கோலின் எஸ்டர்ஸ். இதோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்டி செக்ரேட்டரியாக ஒர்க் ஆகும், ஆன்டி பாஸ்மோடிக்காக ஒர்க் ஆகும், மோஷன் சிக்னஸை ட்ரீட் பண்ணும், ஆன்டகோனைஸ் த மஸ்கர்னிக் எஃபெக்ட் அண்ட் ஆஃப் பாய்சன் அண்ட் ட்ரக்ஸ் அண்ட் அஸ் மைட்ரியாட்டிக் அண்ட் cycloplegic பெப்டிக் கல்ச்சர், பல்மனரி எம்போலிசம், ஃபார் த சென்ட்ரல் ஆக்ஷன் ஆஃப் பர்கின்சன் டிசீஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேவா. தென் இதோட டாக்ஸிக் எஃபெக்ட் பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேசுகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், டிஃபிகல்ட் டு ஸ்பீக் அண்ட் ட்ரை மவுத்தாக இருக்கும். அண்ட் இதோட ஸ்கின் வந்து மொத்தம் ட்ரை ஆக்கிடும் அண்ட் நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து அதிகப்படுத்தும். தெர் இஸ் அ மைட்ரியாசிஸ் அண்ட் பேரலைசிஸ் அக்கமடேஷன், நமக்கு வந்து பேரலைசிஸ் கூட காஸ் பண்ணும். யூரினரி அர்ஜென்சி வந்து இருக்கும், டிஃபிகல்ட்டி இன் மிக்சுரேஷன் நடக்கிறதுல டிஃபிகல்ட்டி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிற ட்ரக் வந்து ஸ்கோப்போலமைன். இது வந்து ஹயோசைன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இட் இஸ் அ பெல்லடோனா ஆல்கலாய்டு இஸ் ஆன்டிகோலினர்ஜிக் ஏஜென்ட். அண்ட் இதோட MOA பார்த்தோம் அப்படின்னா இட் ஆக்ட்ஸ் அண்ட்
காம்படேட்டிவ் இன்ஹிபிட்டராக ஒர்க் ஆகும் அட் அ போஸ்ட் கேங்லியானிக் மஸ்கானிக் ரிசெப்டார். ஓகேவா, எங்கே இருக்கிறதுனா பிஎன்எஸில் இருக்கிறது. அண்ட் த ஸ்மூத் மசில் தட் ரெஸ்பாண்ட் டு அசிடைல் கோலின் பட் லேக் கோலினர்ஜிக் இன்னோவேஷன். It binds to muscarinic receptor and prevents acetylcholine from binding it and activating the receptor which would rein contractions of the smooth muscle. And இதோட pharmacological action பார்த்தோம் அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து வேகோலைட்டிக் எஃபெக்ட் வேகோலைட்டிக் எஃபெக்ட் வந்து அட்ரோபைனை விட ஸ்கோப்போலமைனுக்கு கம்மியாக தான் இருக்கும். as effect in producing மைட்ரியாசிஸை காஸ் பண்ணும். அட்ரோபைன் வந்து சிஎன்எஸ்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும் அண்ட் ஸ்கோப்பமைன் வந்து செரிப்ரல் கார்டெக்ஸை டிப்ரெஸ் பண்ணும். ஓகேவா, ஸ்கோப்போலமைன் வந்து பாசஸ் அ மோர் இன்டென்ஸ் ட்ரையிங் எஃபெக்ட் தென் அட்ரோபைன். நம்ம அட்ரோபைனை விட ஸ்கோப்போலமைனில் வந்து இன்டென்ஸ் ட்ரையிங் எஃபெக்ட் வந்து இருக்கும். ஓகேவா, ஏன் இதோட யூஸஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மோஷன் சிக்னஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் பிஃபோர் சர்ஜரிக்கு வந்து நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நம்ம சலைவாவை டிக்ரீஸ் பண்ண. அட்ரோபின் வந்து சலைவா செக்ரேஷனை அதிகப்படுத்தும் அண்ட் இது வந்து சலைவா செக்ரேஷனை கம்மிப்படுத்தும். இட் இஸ் அ மஸ்கர்னிக் கொலினர்ஜிக் ஏஜென்ட். ஓகேவா, ஆன்டி மஸ்கர்னிக் அண்ட் ஆன்டி கொலினர்ஜிக் ஏஜென்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிம்பத்தோமைமெட்டிக்ஸ். முன்னாடி நம்ம பார்த்தது ஃபுல்லாமே பாராசிம்பத்தோமைமெட்டிக்ஸ் விச் ஆக்ட்ஸ் ஆன் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். தென் இது சிம்பத்தோமைமெட்டிக்ஸ் விச் ஆக்ட்ஸ் ஆன் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். sympathetic nervous system mimeticsனா copies the action. The drug which mimics the activity of sympathetic nervous system அதான் வந்து நம்ம sympathomimetics அப்படின்னு சொல்லுவோம். The drug which bind to the adrenergic receptor alpha and beta blockers or give their action. Example adrenaline, noradrenaline, phenylephrine etc. ஓகேவா, ஸோ இதில் பாருங்கள் இதோட சிந்தசிஸ். ஃபஸ்ட்டு ஃபினைல் அலனின் வந்து ஹைட்ரோலேஸ் மூலமாக தைரோசினாக கன்வெர்ட் ஆகும். தென் ஹைட்ராக்சிலேஸ் மூலமாக டோப்பாவாக கன்வெர்ட் ஆகும். அண்ட் டோப்பா வந்து டோப்பமைனாக கன்வெர்ட் ஆகும் பை கார்பாக்சிலேஸ். தென் டோப்பமைன் வந்து பீட்டா ஹைட்ரோலைசிஸ் மூலமாக நார் அட்ரினலினாக கன்வெர்ட் ஆகும். தென் என் மெத்தில் டிரான்ஸ்ஃபரேஸ் மூலமாக அட்ரினலினாக வந்து கன்வெர்ட் ஆகும். அண்ட் இதுதான் வந்து இதோட சிந்தசிஸ். தென் இதோட கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், டைரக்ட்லி ஆக்டிங் அகோனிஸ்ட், இன்டைரக்ட்லி ஆக்டிங் அகோனிஸ்ட், மிக்ஸ்டு ஆக்ஷன் அகோனிஸ்ட். ஓகேவா, இதில் என்ன இருக்குது, ஹெப்பினெஃப்ரின், நாரெப்பினெஃப்ரின், இதில் கொக்கைனு, ஆம்ஃபிட்டமைன், அண்ட் இதில் எப்பினெஃப்ரின், சூடோ எப்பினெஃப்ரின் ரெண்டும் இருக்குது. ஓகேவா, தென் இதோட எம்ஓஏ டைரக்ட் ஆக்ஷன் அப்படின்னா த ட்ரக் என்ஹான்சஸ் த ரிலீஸ் ஆஃப் நாரெப்பினெஃப்ரின் ஃப்ரம் த வெசிக்கல்ஸ். இந்த வெசிக்கல்ஸ்லேருந்து நாரெப்பினெஃப்ரின் இருக்கு இல்லையா, அது வந்து டைரெக்டாக ரிலீஸ் ஆகி இது கூட வந்து பைண்ட் ஆகிடும். ஓகேவா, அண்ட் இது டைரக்ட்லி ஆக்டிங்கிறது வந்து இங்கேருந்து வெளியே வந்து இது சினாப்டிக் லெஃப்ட்டுக்கு வந்து அங்கேருந்து இந்த ட்ரக் வந்து இந்த இடத்துக்கு போய் பைண்ட் ஆகும். மிக்ஸ்டு ஆக்ஷன் அப்படின்னா இது வந்து ரெண்டுமே பண்ணும், போத் டைரக்ட் அண்ட் இன்டைரக்டாகவும் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் இதோட ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும், கார்டியாக் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணும், கான்ட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் பீட்டா 2 ரிசெப்டரில் வந்து பிரான்ச்சோ டைலேஷன் நடக்கும். ஆல்ஃபா 1 ரிசெப்டர் பிரசன்ட் த பிளட் வெசல்ஸ் ஆஃப் நாசல் மியூகோசா. ஐயில் வந்து கான்ட்ராக்ஷன், ஐரிஸில் உள்ள ரேடியல் மசிலில் கான்ட்ராக்ஷன் நடக்கும் விச் காசஸ் மைட்ரியாசிஸ். ஜிஐடியில் வந்து நம்ம ஜிஐடி ஸ்மூத் மசிலில் ரிலாக்ஸ் பண்ணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு யூரினரி சிஸ்டமில் வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் ஆஃப் யூரினரி பிளாடர் அண்ட் யூரினரி ரிட்டென்ஷன் வந்து நடக்கும். ஓகேவா, இப்போ பாருங்கள் சிம்பத்தோலைட்டிக்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம சிம்பத்தோமைமெட்டிக்ஸில் உள்ள ட்ரக்குக்கு அகெயின்ஸ்ட் ஆக்ட் ஆகிறத வந்து சிம்பத்தோலைட்டிக் ட்ரக்ஸ். These are the drugs which inhibit the effect of sympathomimetic drugs by blocking the receptor. அப்போ இதில் வரது ஃபுல்லாமே பிளாக்கர்ஸ், ஆல்ஃபா பிளாக்கர்ஸ், பீட்டா பிளாக்கர்ஸ், இதெல்லாமே இதில் தான் வரும். ஓகேவா, இப்போ பாருங்கள் ஆல்சோ நோன் அஸ் ஆன்டி அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ், அட்ரினர்ஜிக் ஆன்டகோனிஸ்ட், அட்ரினர்ஜிக் பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள் இங்கே வந்து ஒரு ரிசெப்டார் வந்து இருக்குது, இது வந்து ஆல்ஃபா ரிசெப்டார், இது வந்து பீட்டா ரிசெப்டார். இந்த இடத்துல ஒரு ட்ரக் போய் பைண்ட் ஆகுது, ஒரு சிம்பத்தோமைமெட்டிக் ட்ரக்கு போய் இதுக்குள்ளே பைண்ட் ஆகணும். ஆனால் இது பைண்ட் ஆக விடாமல் இந்த பிளாக்கர்ஸ் மூலமாக இந்த ட்ரக்கை வந்து தடுக்கும், பைண்ட் ஆக விடாமல் தடுக்கும். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து சிம்பத்தோலைட்டிக். இப்போது இதோட ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் பாருங்கள். ஆல்ஃபா 1 பிளாக்கர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வாசோ டைலேஷன் அண்ட் பிபியை ரிடியூஸ் பண்ணும். ஆல்ஃபா 2 பிளாக்கர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டிமுலேட்ஸ் த ரிலீஸ் ஆஃப் நார் அட்ரினலின் விச் காசஸ் டாச்சிகார்டியா. ஓகேவா, அண்ட் நான் செலக்டிவ், இது வந்து மோஸ்ட்லி செலக்டிவாக இருக்கும்.
ஓகேவா. அண்ட் நான் செலக்டிவ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபா 1 பிளாக்கர்ஸ் which produces hypertension, tachycardia and increases the cardiac output. ஓகேவா. தென் பீட்டா 1 பிளாக்கர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்ட் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணும். பீட்டா 2 பிளாக்கர்ஸ் வந்து பிரான்ச்சியோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடக்கும். பீட்டா 3 பிளாக்கர்ஸ் வந்து which blocks the lipolysis and glyconeolysis. ஓகேவா. இதுதான் வந்து சிம்பத்தோலைட்டிக்ஸ் ஓட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், அதில் யூஸ் பண்ணுற ட்ரக்கு, தென் அதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ்.